மேம் இப்போது தமிழ்நாட்டில் நிறைய பெண்களுக்கு பாலியல் தொழில் நடந்துகிட்டே இருக்குது. அதனால் பாதுகாப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ கோயம்புத்தூரில் கூட ஒரு கல்லூரி மாணவியை 3 பேருக்கு கூட்டு பாலியல் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மைதான். ஏன்னா நிறைய இடத்துல நடக்குது. ஸோ பஸ்ஸில் போனாலும் அந்த ஒரு ப்ராப்ளம் எங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை, லேடிஸுக்கு பாதுகாப்பே இல்லை. சின்ன குழந்தைங்களே விட்டு வரதுக்கு நான் வச்சு இல்லை வீட்டில். எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குன்னா போலீஸாலையும் நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லை. போலீஸே கற்பழிக்கிற அந்த ஒரு நிலைமை இருக்கு இந்த காலத்துல. சின்ன வயசுல இருந்து 3 இயர்ஸ் பேபி கூட சேஃபா பக்கத்துல கொடுத்து கூட அனுப்பிச்சு கொடுக்க முடியாது. கொஞ்சம் பார்த்துக்காங்க. யார் நம்புது, யார் நம்ப முடியாது இந்த காலத்துல. அங்கே பார்த்தாலும் அந்த தொலை சின்ன குழந்தைங்கலேருந்து அது நடக்குது. சேஃப்டி இன்னும் பத்தாது சார். அந்தளவுக்கு ஒன்றும் சேஃப்டி இல்லை. நைட்லேயும் சரி, டேவ்லையும் சரி, ஒரு பஸ்லேயும் சரி சேஃப்டி இல்லை. 11 மணிக்கு ஒரு பொண்ணு போகலாமான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆம்பளைக்கும் பாதுகாப்பு இல்லை, பொம்பளைக்கும் பாதுகாப்பு இல்லை. முன்னாடி நடந்த ஆட்சிகள் இது மாதிரிலாம் இருந்ததுங்களா? இல்லை, இப்போ தான் இந்த ஆட்சியில் நடக்குது. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. மேம் இப்போது தமிழ்நாட்டில் நிறைய பெண்களுக்கு பாலியல் தொழில் நடந்துகிட்டே இருக்குது. அதனால் பாதுகாப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ கோயம்புத்தூரில் கூட ஒரு கல்லூரி மாணவியை 3 பேருக்கு கூட்டு பாலியல் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மைதான். ஏன்னா நிறைய இடத்துல நடக்குது. ஸோ பஸ்ஸில் போனாலும் அந்த ஒரு ப்ராப்ளம் எங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ ஒரு இடத்துல பாசிட்டிவ்னு சொல்லணும்னா அந்த இடத்துல பெண்கள் இருக்கும்போது ஓரளவுக்கு சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறோம். அதாவது எல்லாரையும் சொல்ல முடியாது, பாதி பேர் வந்துட்டு சேஃப்டியை கொடுக்குறாங்க ஜென்ஸாக. ஓகே, ஸோ மீதி பேர் வந்துட்டு அது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு நிறைய இடம் நடக்குது. அது வேலையிலே இருந்தாலும் சரி, மற்ற இடத்துல இருந்தாலும் சரி. எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை, லேடிஸுக்கு பாதுகாப்பு இல்லை. சின்ன குழந்தைங்களே விட்டு வரதுக்கு நான் வச்சு இல்லை வீட்டில். எந்த குழந்தைங்களும் விட்டு வரதுக்கு இல்லை. இப்போ கையிலேயே பிடிச்சிக்கிட்டு அது வேலைக்கு போனாலும் கையிலேயே எடுத்துன்னு போகிறதாகுது, எங்கே போனாலும் கையிலேயே எடுத்துன்னு போகிறதா. இல்லை பொம்பளை பசங்களை எங்கேயும் விட்டு போக முடியல எங்களால். எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குன்னா போலீஸாலையும் நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லை. போலீஸே கற்பழிக்கிற அந்த ஒரு நிலைமை இருக்கு இந்த காலத்துல. அப்படி இருக்கு சொல்ல நம்ம வந்து மிளகாத்தூளோ இல்லை பொடியோ ஏதாச்சும் நம்ம கையில் எப்போத்துக்கும் ஒரு பொருள் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு. நம்ம தனியாக போக சொல்ல கூட நம்மளுக்கு டிகிரி இருக்கணும். டிகிரி இருந்தால் எந்த இடத்துல ஒன்றாலும் நம்ம போயிட்டு வரலாம். அது முடிவு பண்ணணும். பட் இன்னொன்று நம்மளும் பெண்களும் வந்து சேஃப்டியாக இருக்கவும் பார்க்கணும். ஒன் சைட் யூ ஹேவ் டு கன்சிடர். பட் என்னென்னா தமிழ்நாடு அரசு வந்து நல்ல பாதுகாப்புக்கு ஒரு முக்கியமான பிளேஸ் வந்து பெண்களுக்கு கொடுக்கறதுனால தண்டிப்பு வந்து இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்குலாம் வந்து ஒரு இது இருக்கும். Nowadays gents are taking so casually upon them. Ladies வந்து எப்படி வெயிலில் போடுறாங்க, காலையில் ஏன் சொன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். நாங்கள் உள்ளே வர வீட்டுக்கு வந்த உடனே நம்மளுக்கு சேஃபாக வருவாங்களா ஏன்னா பயந்துக்குன்னு போகிறாங்க. சின்ன வயசுல இருந்து 3 இயர்ஸ் பேபி கூட சேஃபா பக்கத்துல கொடுத்து கூட அனுப்பிச்சு கொடுக்க முடியாது. கொஞ்சம் பார்த்துக்காங்க. யார் நம்புது, யார் நம்ப முடியாது இந்த காலத்துல. பெண்களுக்கு தொடர்ந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல் ஏற்பட்டே இருக்கு. இப்போ பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? ரொம்ப அதிகமாக ஆகிட்டே தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் அந்த தொலை சின்ன குழந்தைங்கலேருந்து அது நடக்குது. I think it should be safe when they go outside. The children when they go outside, when they come at the evening, they should be safe. Because I'm a parent, I can't send outside the children without safe. They should be safe and they should be moved. அதுதான் நான் நம்புகிறேன். சேஃப்டி இன்னும் பத்தாது சார். அந்தளவுக்கு ஒன்றும் சேஃப்டி இல்லை. நைட்லேயும் சரி, டேவ்லையும் சரி, ஒரு பஸ்லேயும் சரி சேஃப்டி இல்லை. போதுமான அளவுக்கு தமிழ்நாட்டில் கிடையாது. இப்போ பஸ் வசதி கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பஸ்ஸில் வரும். அதுவும் இல்லாமல் ஆட்டோ ஷேர் ஆட்டோலாம் இருக்குது. ஒரு பயம் இல்லாமல் தான் வரும். ஆனாலும் வந்துனாக்க ஒரு சில இடங்களில் தான் இந்த மாதிரி நடக்குது. ஆனால் சென்னையில் நிறைய இடத்துல இருக்குது. பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் இப்போ இந்த நிறைய பஸ்ஸு ஆட்டோ எல்லாம்னா கொஞ்சம் சேஃப்டியாக நாங்கள் வீட்டுக்கு வரோம். தமிழ்நாடு அரசு நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்குதா இப்போ? அது தெரியல, ஆனால் எடுக்கணும். பசங்களுக்கு சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். எல்லாத்தையும் பசங்களுக்கு பெண்களுக்கு முக்கியமாக பாதுகாப்பு கொடுக்கணும். இல்லையே, அப்படி நடக்கலையே. தமிழ்நாட்டில் தானே அதிகமாக நடக்குது. இப்போ இது அந்த நாட்டிலலாம் எதுவுமே இல்லையே. அந்த நாட்டில் வந்து கம்மியாக தானே இருக்குது. இப்படி கொஸ்டின் கேட்குறாங்க. 11 o'clock பொண்ணுக்கு நைட்டில் என்ன வேலை? ஆனால் ஒன்று ஈவன் ஃபார் த லேடிஸ் ஆல்சோ ட்ரெஸ் அப் சேல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். தே ஷுட் கவர். அதுதான் மெயின். ஜென்ஸுக்கு நாங்கள் கொடுத்த மாதிரி அட்வான்டேஜ் கொடுத்த மாதிரி லேடிஸ் வந்து டாப் டு பாட்டம் கொஞ்சம் நாங்கள் கவர் பண்ணிக்கின்னு போனால் அவங்களுக்கு
we never give the advantage to them. Yes. Even we have some this thing. பிற்போக்குத்தனமா இருக்குன்னு சொல்றாங்களா, அது எப்படி அப்படி பாக்குறீங்க? இல்லை. இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் இன்றைக்கி தான் இப்போ 6 o'clock வரேன் வீட்டுக்கு. நான் வந்து டியூட்டி முடிச்சுட்டு இன்னொரு பார்ட் டைமுக்கு இன்னொரு என்னுடைய பற்றாக்குறையினால இன்னொரு இடம் வேலை போக வேண்டியதாக இருக்குது. அப்போ கிளினிக் போயிட்டு நான் 11 மணி 10:30 மணி இருக்கும். 10:30 மணிக்கு வந்து நான் கிளினிக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு வர முடியாது. ஏன்னா அந்த நேரத்தில் பேஷண்ட் வருவாங்க, நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வர முடியாது. அதுக்காக நான் வேலைக்கு போகாமல் இருந்தாலும் என்னுடைய ஃபேமிலியை நான் வந்து பண்ண முடியாது. ஏன்னா பசங்க இருக்காங்க, ஃப்யூச்சர் இருக்குது, அதெல்லாம் இருக்குது இல்லையா, எங்களுக்கு கடமையெல்லாம் நிறைய இருக்குது இல்லை. அப்போ அது வந்து பொண்ணுங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்கிறதுக்கு இது கிடையாது. அதாவது இப்போ ஐடிலலாம் வந்து காரு வச்சுருக்காங்க, வேன் வச்சுருக்காங்க, அவங்களே சேஃப்டியாக கொண்டு போய் விடுறாங்க, கொண்டு வந்து விடுறாங்க. நானும் நைட் வேலை முடிச்சு தான் போகிறேன். 10 o'clock 10:30 ஆகுது. அந்த டைமில் கூட நிறையா போலீஸ் அந்த மாதிரிலாம் கூட இருக்காங்க. கொஞ்சம் சேஃபாக தான் நானும் ஃபீல் பண்ணுறேன். இப்போ நைட் டைம்லாம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சேஃப்டி பற்றி? ஒரு 10 மணிக்கு மேலே ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா வெளியே பேரண்ட்ஸ் விடுறதுக்கே கொஞ்சம் பயப்படுவாங்க. இப்போ கூட யாராச்சும் ஒருத்தர் இருக்கணும். பொம்பளை பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தனியாக வந்துட்டு போகணுன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கூட யாராச்சும் ஒருத்தர் இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ கோயம்புத்தூரில் கூட இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆமாம், உண்மை தான், அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்துக்கிட்டு இது ஆல்ரெடி நிறையாவே நடந்திருக்கு. இப்போ எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா, டெல்டா சைடு பார்த்தீங்கன்னா, ஒரு டீச்சரை வந்து ஒரு லவ் கண்டின் வெட்டியே கொண்டுருக்காங்க. இது வந்து ரேப் அட்டம். தஞ்சாவூருங்களா? ஆமாம், தஞ்சாவூர் அந்த சைடு ரேப். இது வந்து ரேப் அட்டம்ட்டு. இதுக்கு வந்து கடுமையாக தண்டனை வேற கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் விக்டிம் கிளைமிங் பண்ணுறாங்க. அது பண்ணாமல் வேணா இருக்கலாம். அது பண்ணாமல் இருந்துட்டு கொஞ்சம் அது எந்த மாதிரி ஏரியாவில் நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெரியுமா உங்களுக்கு? கோயம்புத்தூரில் ஏர்போர்ட் அந்த அவுட்டர்லையா இல்லை சிட்டிக்குள்ளேயே? சிட்டிக்குள்ளே தான் கோயம்புத்தூர், ஏர்போர்ட் பக்கத்துலேயே. அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது காவல்துறை எவ்வளோ இது எடுக்கிறோம். காவல்துறை சார் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே சிசிடிவி கேமரா இருக்குது, ஆனால் ஒர்க் ஆகலை, லைட் அந்த பக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது பண்ண முடியாது. ஆனால் வந்து விக்டிம் கிளைமிங் பண்ணாமல் இருக்கேன் என்னை பொறுத்த வரையும். அந்த இதுக்கு மட்டும் தண்டனை இதுக்கு கடுமையாக கொடுக்கணும். அது மட்டும் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது மொத்தமாக சொசைட்டி இதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த பிரச்சனையை மறந்துட்டு வேறு இது வாட்டர் போட்டிசம் அது இதுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஒரு பிரச்சனை எடுத்துன்னா அந்த பிரச்சனை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற இதுக்கு போனேன். இப்போ அந்த பொண்ணு நைட்டில் 11 மணிக்கு அங்கே என்ன வேலைன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அவங்க பாய் ஃப்ரெண்டோட அவங்க போயிருக்காங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் 11 மணிக்கு ஒரு பொண்ணு போகலாமான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆம்பளைக்கும் பாதுகாப்பு இல்லை, பொம்பளைக்கும் பாதுகாப்பு இல்லை. அதனால வந்து எதாக இருந்தாலும் கொஞ்சம் பேரண்ட்ஸ் ஏதாச்சும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். அது மற்றபடி இந்த மற்ற இதுவும் முன்னாடி நடந்த ஆட்சிகள் இது மாதிரிலாம் இருந்ததுங்களா? இல்லை, இப்போதான் இந்த ஆட்சியில் தான் நடக்குது. வெட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.